கோபாலு, இந்த ஊர்ல ஒருத்தன் கூட நம்மள மதிக்கவே மாட்டேங்கிறான். பாத்தியா? இதுக்கு ஏதாச்சும் பண்ணணுடா. இப்படியே இருந்தா ஒன்னும் சரிப்பட்டு வராது. அதுக்கு என்ன பண்ண சொல்ற சேகரு? ஒன்று பணம் இருக்கணும், இல்லை பலம் இருக்கணும். அது ரெண்டு தான் நம்மக்கிட்ட இல்லையே. நாம 2 பேரும் நல்லா யோசிச்சு ஏதாச்சும் ஒரு சாதனை பண்ணணும். அதை பார்த்து இந்த ஊர் மக்களே வியந்து நம்மள பார்க்கணும். முதல்ல சோறு திங்கலாம் சேகரு. எனக்கு ரொம்ப பசிக்குது. வயிற்றுல இருந்தாதான் மூளை வேலை பண்ணும். வயிறு காலியாக இருந்தால் மூளையே வேலை பண்ணாது. காலங்காத்தால எந்திரிச்சு ஏதாச்சும் கடை போடலான்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா? இப்படி காலங்காத்தால எந்திரிச்சு வந்து வெட்டியா பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஏண்டா கோபாலு, இவர் கூட இப்படி வெட்டியா சுத்திட்டு இருக்கியே, உனக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாங்களாடா? இவர் கூட சேர்ந்து சேர்ந்து உனக்கும் புத்தி மழுங்கி போயிடுச்சு. வாழ்க்கையில உருப்படியாகணும்னா தயவு செஞ்சு இவர் கூட சேராதடா. நல்லா 4 வார்த்தை அப்படி கேளுமா. படுபாவி பையன் ஒரு வேலை கூட உருப்படியா பண்றதில்ல. வெட்டியா சுத்திட்டு இருக்கான். இந்த மகரைக்கு இந்த ஊர்ல யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா? நானும் பொண்ணு தேடி பார்த்து பார்த்து அழுத்து போயிடுச்சு. ஒருத்தர் கூட இவனுக்கு பொண்ணே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கிட்ட அடி வாங்குறது பத்தாது. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டி கட்டியும் அடி வாங்கணுமா? பாமா, காலங்காத்தால நான் என்னமோ பண்ணுறேன், ஏதோ பண்ணுறேன். அதெல்லாம் நீ ஒன்று கேட்காத. நீ போய் வீட்டில் சோறு சமைச்சி வை, எனக்கு பசிக்குது. ஏன்டா, ஒழுங்கா ஒரு வேலைக்கு போக துப்பு இல்லை? உனக்கு டெய்லி நான் சோறு சமைச்சி வைக்கணுமா? சோறு நீ இப்படியெல்லாம் இருந்தால் சரிப்பட்டு வரமாட்டடா. ஐயையோ, வேணாம் ஆத்தா, விட்டுடா ஆத்தா, என்ன அடிக்காத. இல்லடா, எங்கடா ஓடுற மவனை? இன்னைக்கு நீ மாட்டினடா. உங்களையும் இது மாதிரி நல்லா போட்டு சாத்திருந்தா நீங்களும் நல்லா வளர்ந்துருப்பீங்க. உங்க அம்மா உங்களை சரியாவே வளர்க்கல. உனக்கு என்னடி, நான் டெய்லி சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்தா நீ வீட்டில் உக்காந்து நல்லா சாப்பிடுவ. அதான் உன் பிளானு. நானும் கடை போடலான்னு தான் இருந்தேன். கையில் வெறும் 500 ரூபாய் தான் இருக்கு. அதை வச்சுட்டு நான் எப்படி கடை போடுறது? உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கா? புருஷன் இப்படியே காசு இல்லாமல் கஷ்டப்படுறானே, ஆத்தா வீட்டுக்கு போய் ஒரு 50,000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்து புருஷனை கடை வைக்க சொன்னா எப்படி இருக்கும்? நீ இப்படி ஏதாச்சும் பண்றியா? எப்போ பார்த்தாலும் என்ன மட்டன் தட்டி பேசுறதே உனக்கு பொழப்பா போயிடுச்சு. எங்க ஐயா இப்போதான் செக்யூரிட்டி வேலைக்கு பேங்க்ல சேர்ந்துருக்காரு. அவரு கொள்ளையடிச்சிட்டு வந்த வாட்டி உனக்கு நான் நீ கேட்குற பணத்தை கொடுக்குறியா? உன்னை என் தலை மேல கட்டி வச்சா பாரு எங்க ஆத்தா. அவளை சொல்லணும், உன்னை சொல்லி குத்தம் இல்லை. டேய் கருவாயா, என்னடா இது? சைக்கிள்ல பிரியாணி கொண்டு வந்திருக்க. என்ன இனிமே சைக்கிள்ல பிரியாணி வச்சு விற்க போறியா? அதை ஏன்க்கா கேட்குற? வண்டியை வாடகைக்கு எடுத்தாலும் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கேட்குறாங்க. கடை வாடகைக்கு எடுத்தா கூட மாசத்துக்கு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதனால நான் இனிமே சைக்கிள்லயே பிரியாணி வச்சு விற்கலான்னு முடிவு பண்ணிட்டேங்க்கா. எனக்கும் இந்த வாடகை பணம் எல்லாம் மிச்சம் தானே. டேய் கருவையா, நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லடா. அப்பாப்பா, என்ன ஒரு மூளை. இவனை பார்த்தாவது இனிமே வாழ கத்துக்கோங்க. எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கிறதே உங்களுக்கு வேலையா போயிடுச்சு. ஆமாடி, இதுக்கு முன்னாடி யாரும் சைக்கிள்ல வச்சு வித்ததே இல்லை பாரு. இப்பதான் இவன் புதுசா கண்டுபிடிச்சிட்டான். நீ அதை பாராட்ட வந்துட்ட. பொடி முண்டம், என்கிட்டையும் சைக்கிள் இருக்கு. நானும் நாளைக்கு இதே மாதிரி விற்கிறேன் பாரு. டேய் கருவையா, உன்னை பார்த்து தான் இந்த ஊர்ல பல திருந்தாத ஜென்மங்கள் எல்லாம் தெரிந்துக்கிட்டு இருக்கு. நீ மட்டும் இந்த ஊர்ல இல்லைன்னு வையே, இவங்க பொழப்பே நாரி போயிடும். போனா போகட்டும், உடுக்க. பிரியாணி நல்லா சூடா இருக்கு. ஒரு பிளேட்டு பிரியாணி போட்டு கொடுக்கட்டுமா? சாப்பிட்டு பாரு, சும்மா டேஸ்ட் டக்கரா இருக்கும். வேணாண்டா கருவையா, உத்தியோகம் புருஷ லட்சணம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா என் புருஷனுக்கு எந்த லட்சணமும் இல்லை. இவர்கிட்ட டெய்லி மாரடிக்கிறதே எனக்கு பொழப்பா போயிடுச்சு. சரிடா, நான் போயிட்டு வரேன். நீ போய் வியாபாரம் பண்ணு. அட போனா போகட்டும், உடுக்கா. இதுக்கெல்லாம் போய் கவலைப்பட்டுட்டு இருப்பாங்களா? நான் உனக்கு ஒரு பிளேட்டு பிரியாணி போட்டு கொடுக்குறேன். வீட்டில் போய் சாப்பிடு, நல்லா சூப்பராக இருக்கும்.
ஏன்டா எப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டிக்கு முன்னாடி சீனு போட்டு எங்களுக்குள்ள ஏதோ சண்டை மூட்டி விட்டுற. இதையே ஒரு பொழப்பா நீ வச்சிட்டு இருக்கையில உன்னை எல்லாம் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலடா. என் பாட்டுக்கு நான் பிரியாணி வித்துட்டு போனா சீனு போடுறேன்னு சொல்ற. உனக்கு ஏதோ புத்தி மழுங்கி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன்னு. போய் ஒரு நல்ல டாக்டரா காமி. ஏன்டா நான் காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட பல்லுல படாம பசியில வாடி நிக்கிறேன். எனக்கு ஒரு வாய் பிரியாணி கொடுத்தியாடா நீ திங்கறதுக்கு? அவளுக்கு மட்டும் பார்சல் கட்டி கொடுக்குற. காலங்காத்தால எந்திரிச்சு இப்படி ஓசி சோறு களைஞ்சா உருப்பட்ட மாதிரி தான். போய் ஏதாச்சும் வேலை பாருன போனேன். ஐயோ என்ன இது வயிறு கடமுடாங்கது. இதை பாருன, நான் கொல்லை பக்கம் போயிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள இந்த சைக்கிளையும் பிரியாணியையும் பத்திரமா பார்த்துக்கோ. நான் போயிட்டு வந்து உனக்கு ஒரு பிரியாணி கொடுத்துட்டு போறேன். என்ன ஓகேவா? சரிடா கருவாயா, பார்த்து பத்திரமா மொல்ல போயிட்டு வா. ஒன்றும் அவசரம் இல்லை. நான் உன் சைக்கிளு பிரியாணி எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கிறேன்டா. நல்ல வேலை நீ இங்கே இருந்த, இல்லைன்னா என் கதை கந்தலா இருக்கும். சரிண்ணா, நான் போயிட்டு வரேன். நீ பத்திரமா பார்த்துக்கோ. படுபாவி, ஏதோ ஒரு ஐடியா பண்ணி எப்படியாவது டெய்லி பணத்தை சம்பாதிச்சிடறான். இவன் சரியான மூலக்காரன்தான். நமக்கெல்லாம் இந்த மாதிரி ஐடியாவே வரதில்லையே. இவன் வர வரைக்கும் இவன் சைக்கிளை பத்திரமா பார்த்துக்கிட்டா எனக்கு ஒரு பிரியாணி கொடுக்குறானா பிரியாணி. யாருக்கு வேணும் இவன் பிரியாணி? எனக்கு இந்த ஒரு பிரியாணி எல்லாம் பத்தவே பத்தாது. நான் இந்த குண்டாவை எடுத்துட்டு போக போறேன். இவன் என்ன பண்றான்னு நானும் பார்த்துடுறேன். இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் அடிக்கடி கிடைக்காது. அப்பு கிடைக்கிறப்பவே நல்லா யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னாடா இது பிரியாணி நல்லா கட்டு கட்டுன்னு காட்டிட்டேன் போல. வயிறு எல்லாம் ஃபுல்லாயிடுச்சு. தூக்கம் வேற நல்லா வருது. என்னால் இப்போ ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. வயிறெல்லாம் அவ்வளவு ஃபுல்லாயிடுச்சு. இங்கே கொஞ்ச நேரம் படுத்துட்டு அதுக்கப்புறமா போய் இந்த பிரியாணியை விற்றுணும். இந்த பிரியாணியை விற்றா கொஞ்சம் காசாவது கிடைக்கும், செலவுக்காவது ஆகும். அட, யாரோ ஒருத்தன் இந்த பக்கம் வந்துட்டு இருக்கான். யாராகிருப்பான்? சரி, அவன் தலையில இந்த பிரியாணியை கட்டிடலாம். வாங்க வாங்க, சூடான சுவையான பிரியாணி. ஒரு பிரியாணி வாங்கினா இன்னொரு பிரியாணி ஃப்ரீ. தம்பி, நீ இந்த எல்லா பிரியாணியும் வாங்கிக்கோப்பா. நான் உனக்கு டிஸ்கவுண்ட் போட்டு கொடுக்குறேன். ஏண்டா பஞ்சத்துக்கு பிறந்தா கஞ்ச பயல? ஏண்டா உனக்கு என்னை பார்த்தா என்ன இழிச்ச வாய மாதிரி தெரியுதாடா? ஏண்டா நான் விற்க வச்சிருந்த பிரியாணியை எடுத்துட்டு வந்து விற்றதும் இல்லாமல் எனக்கு டிஸ்கவுண்ட் போட்டு நீ கொடுக்குறியா? உன்னை என்ன பண்ணுறேன் பாருடா. கை கால் நல்லா தானடா இருக்கு. ஏன்டா இப்படி திருடி சாப்பிட்ற? நீ உழைச்சி சாப்பிட வேண்டியது தானடா. ஏன் கிளவாண்டி, இது கருவாயனோட சைக்கிள். அவன் சைக்கிளில் நான் ஆட்டையை போட்டுட்டு வந்தா இப்போ வந்து இது உன் சைக்கிள்னு நீ சொல்றியா? இதை நான் நம்பணுமா? போயா வேலையை பார்த்துட்டு. காலங்காத்தெல்லாம் வந்துட்டான் சாவுகிறாக்கி. டே தம்பி, நான் இல்லாதப்போ அலேக்கா சைக்கிளை தள்ளிட்டு வந்துட்டு இப்போ கேட்டா இது கருவாய சைக்கிள் அது இதுன்னு சொல்றியா? ஒழுங்கா பணத்தை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீ போ. மொத்தமாக பார்த்தா ஒரு 10 சோறு கம்மியாக இருக்கு. ஒரு சாப்பாடு 50 ரூபானாலும் 10 சாப்பாடு 500 ரூபாய். நீ 500 ரூபாய் கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பு. டே கிளவா, நான் எல்லாம் ஒன்று உனக்கு காசு கொடுக்க மாட்டேன்டா. இந்த சைக்கிளில் தள்ளிட்டு வந்தது கருவாயந்தான். நீ வேணும்னா போய் அவன்கிட்ட வாங்கிக்கோப்பா. டே தம்பி, நீ மட்டும் என் பணத்தை கொடுக்கல, நான் உன்னை அடிச்சு சாவடிச்சிடுவேன். டே கிளவா, போதுண்டா, நிறுத்துடா. எவ்வளோ தாண்டா அடிப்ப? ஆல்ரெடியே என்னால் ஓட முடியல. சாப்பிட்டதுல வயிறெல்லாம் ஃபுல்லாகி கிடக்கு. இதில் வேற நீ அடிக்கிற. என்னால் இந்த அடியையும் தாங்க முடியல. போதுண்டா சாமி, நிறுத்து. இந்தா 10 பிரியாணி காசு 500 ரூபாய் வச்சுக்கோ. ஆளை விடு ராசா. சரியான திருட்டு பையன். மாட்டின உடனே என்னென்னமோ பெணாத்திட்டு போறான். நல்ல வேலை இவன் கையில சிக்கினான். இல்லைன்னா என் சைக்கிள், பிரியாணி குண்டா, பிரியாணி எல்லாம் போயிருக்கும். சரி, போய் மிச்ச பிரியாணியை விற்று காசு பண்ணலாம்.